ஏங்க பேசாம கிளம்புங்க. ஒரு உப்புமா கிண்டுறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? ஏன் நான் கிண்டி தர மாட்டேனா? இங்க பாருங்க, இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. ஏய், ஏன் பொண்டாட்டியே நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்? எவன் கேட்பான்? கேட்டுருவானா? கேட்டா வயிற்றுல கேட்கறான்னு அர்த்தம். கேட்டா கேட்டுட்டு போறான். அதுக்காக இங்க பாருடி, நானும் நீயும் சேர்ந்து கிண்டும் போதுதான் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ஆ, இருக்கும் இருக்கும். இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. உங்க தம்பி கிம்பி வந்துட போறாங்க. வரட்டும், நம்மளை பார்த்த பிறகாது அவனும் அவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஏங்க போய் குளிச்சுட்டு கிளம்புங்க, நேரம் ஆயிரும். போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு கூட அப்படியே வாங்கிட்டு போறேன். ரூம்லனா பாப்பா இருக்கிறா, தள்ளிக்கோங்கிற. இங்கேயே அது கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏங்க இது கிச்சன், சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க, நான் வேற பாப்பாவை குளிப்பாட்டணும். அவ அத்தை மடியில இருக்கறனால அப்படியே விட்டுட்டு வந்தேன். போங்க, அத்தை வேற பாவம், எவ்வளவு நேரம் அவளை வச்சிட்டு இருப்பாங்க. அடியே, அவங்கெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பாங்க, நீ தான் விட மாட்ட. என்னன்னு காலையிலே ரொமான்ஸா? நீ நடத்து குடுத்து வச்சவன். தள்ளிக்கோங்க. ஏ சும்மா இரு, அவன் கிடக்குறான் வயிற்றுல. பேசுறியாடா தம்பி? பல்லு இருக்கவன் பட்டாணி தும்பா அப்படிங்கிறது உண்மைதான். உன் விஷயத்துல நல்லதாவே நடக்குது. என்ன, ரெண்டாவது பிள்ளைக்கு ட்ரை பண்றியா? நீங்க வேற சும்மா இருங்க குழந்தை. அண்ணா, நடத்து நான் வரேன். ஏய், வயிற்றுல அங்க போய் ஏதாவது சீண்டி அடி வாங்கிறாத. அததான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை நடத்து. இப்ப தள்ளிக்க போறீங்களா இல்லையா? எனக்கு வெக்கமா வருது. ஏங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உங்க தம்பி வேற வந்துட்டாரு. எனக்கு கையும் காலும் படபடன்னு வருது தெரியுமா? அடியே, நீ என் பொண்டாட்டி, என்னமோ பக்கத்து வீட்டுக்காரியை கட்டி பிடிச்ச மாதிரி சொல்ற. பொண்டாட்டினாலும் அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும். இப்ப யாருப்பாங்க இல்லையா? நகர்ந்து போங்க. அதானே, நீ அதுக்கு சரிப்பட மாட்டேன். சரி வா. அப்போ எதுக்கு சரிப்படுவேன்? எதுக்குன்னா அப்புறமா சொல்றேன், வா. இப்படி எல்லாம் நம்மளை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்களே. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் எல்லாம் இப்படி நடக்குதோ தெரியல. ஹோய், என்னடி என்னாச்சு? எனக்கு இப்படி காலங்கத்தால மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கிடக்க? ஓ, அப்பா ஆபீஸ் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு கடுப்புல இருக்கியாக்கும். வர்ற எரிச்சலுக்கு அப்படியே இவரை பிடிச்சி கடின்னு கடிக்கணும் போலதான் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு ஆறுதலா இருக்கிறது ஒரே துணை இவர் தான். இவரையும் விட்டுட்டா இந்த குடும்பத்துல மறுபடியும் நாம எல்லாரும் முன்னாடியும் தலை தூக்கி நிக்க முடியாது. அதனால முதல்ல இவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்குவோம். ஏய், ஒன்னதானே கேக்குறேன், என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னைய பார்த்தா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுதாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் தலைவலிக்கு அதான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் ரூமுக்கு காஃபி கொண்டு வர்றதையே எங்க அக்கா தடுத்து நிறுத்திட்டாலே. பின்ன நான் தான் போய் எனக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இருக்கு, உன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு. ஆனா கோபம் தான் உனக்கு எதிரி. அண்ணி ரொம்ப நல்லவங்க, அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பாரு, இப்ப நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு தான் வரேன். அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து உப்புமா கிண்டுற அழகை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. ஆனா ஒரே ஒரு நப்பாசை, நீயும் நானும் எப்ப மனசு விட்டு இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம்னு தோணுது தெரியுமா? என் வாழ்க்கையே வெறுமையான மாதிரி இருக்கு. ஆனா நீ யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதோ கோபத்துல தெரியாம அப்படி இப்படி நடந்திருப்பேன். அதுக்காக நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமா? நீ இப்படி பேசுறது என் மனசுக்கு எம்பிட்டு ஆறுதலா இருக்கு தெரியுமா? ருக்கு, நீ ஆபீஸ்லாம் போக வேண்டாம், நீ வீட்லயே இரு. நம்ம 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நான் வாங்கி தரேன். ஆமா, காலம்பூரம் பொம்பளைங்க தலை தூக்கிடக்கூடாது, உங்களை கேள்வியே கேட்டக்கூடாது, அடிமையாவே இருக்கணும். சோற பொங்குறதும், கறியை வைக்கிறதும், குழம்பு வைக்கிறதும், கூட்டு வைக்கிறதும், வீட்டை பெருக்கி போடுறதும், துணியை துவைச்சி போடுறதும், உங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறதுமா உங்களுக்கு கீழேயே இருக்கணும். வேலைக்கு போயிட்டா எங்க முன்னேறி உங்களுக்கு மேல உட்காந்துருவா, உங்களை கேள்வி கேட்டுருவான்னு பயம். இதுக்கு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இருக்கு, நான் பேசிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ யோசனையில இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நானும் கண்ட மாதிரி உங்ககிட்டலாம் நடந்திருக்கிறத நினைச்சா எனக்கு சங்கடமா தான் இருக்கு. என் முன்கோபம் என்னை விட்டு போகவே மாட்டுக்கு. என்ன செய்யறது? ருக்கு, நீ இந்த அளவுக்கு பேசுறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ கூடிய சீக்கிரம் ரொம்ப நல்லவளா மாறிடுவ. இருக்கு, நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு ரெடி ஆயிரு, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்க. என் கையால போய் உனக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? சரி.
எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பொண்டாட்டியல அடிமையாவே வச்சிருக்கணும். காப்பி போட்டு வராராம்ல காப்பி. என்ன ஒரு இது, இவருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டா நம்மளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. நம்ம ஏதாவது கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டா பொறுக்காது. குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்தவா செய்றீங்க? இவரை வச்சு மொத்த குடும்பத்தையும் வழிக்கு கொண்டு வரணும். எப்படி எப்படி இவரு உங்க பக்கம் சாஞ்சிருக்காரா? இவரை கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா ஏன் பக்கம் திருப்புறேன். அப்புறம் இருக்கு மாமியாரே உங்களுக்கு. ஏய் லூசு, எதுக்கு சர்ச்சில் இருந்து இழுத்துட்டு வந்த? எதுக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் அங்க பாரு, அவன் பின்னாடியே வந்திருப்பான்ல, அவன் வயிறு எரியட்டும் தான் இழுத்துட்டு வந்தேன். போதுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. ஏய், உங்க அம்மா மட்டும் சர்ச்சில் நம்மளை காணலன்னு தேடுனா அம்புடுதான் நல்லா திட்ட போறாங்க. நீ மாட்டுறதுக்கானது என்னைய மாட்டி விடுற. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜேம்ஸ் ஜானும் சர்ச்சுக்கே வர்றதில்ல, நம்மளை மட்டும் கேள்வி கேட்பாங்களாக்கும். ஏய் லூசு, ஜான் பொண்டாட்டி ஹிந்து, ஜேம்ஸோட பொண்டாட்டி ஹிந்து. சோ அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம 2 பேரும் சர்ச்சுக்கு போலனா அதுதான் இன்னைக்குள்ள விவாதம் ஆயிரும். தேவையா சண்டே மாசம் கட்டடிக்க சொல்ற? ஆமா, சும்மா இரு. தினமும் போய் தான் என்னத்தை கண்ட? நீ அடி இப்படி பேசுற? நானே தான் பேசுறேன். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கும் நடக்கும் தான் சொல்றாங்க. ஆனா எப்பன்னு தான் தெரியல. உங்க வீட்டுல பிரச்சனை எல்லாம் இப்பதான் முடிஞ்சு ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் அவசரப்படுற? இது நல்லா இருக்கே. எத்தனை வருஷம் தான் இப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து பார்த்து அப்படியே நாட்களை ஓட்டுறது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சா நம்ம பழப்ப நம்ம பாப்போம்ல. அதுவும் சரிதான். என்ன இழுக்கிற? உன் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்ததும் வந்தவன் அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல. ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேக்க? மாமியாருக்கு அம்புட்டு பயமா? பயம் இருக்கத்தானே செய்யும். உங்க அம்மா சும்மாவே ஒன்றில் ஆக்கிடுவாங்க. இதுல எதுக்கு? ஆமாடா, காலம் பூரா பயந்துகிட்டே இரு. இப்ப பேச வேண்டியது அத பத்தியா இல்ல நம்மள பத்தியா? நம்மளை பத்தி பேசலாம் தான். என்ன பேசுறது? அடியே, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு நான் நினைச்சே பார்த்ததில்ல. என் மனசுக்குள்ள நீ இருந்தது உண்மை. அதை சொல்லாம எத்தனையோ நாள் அப்படியே உன்னை பார்த்தவும் பார்க்காத மாதிரி போயிருக்கேன் தெரியுமா? எங்க உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இடைவெளி ஆயிரும்னு பல நாள் வாயே திறக்காம இருந்திருக்கேன். ஆனா ஜானுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சில சமயம் உன்னை பத்தி என்கிட்ட அதிகமா பேசியிருக்கான் தெரியுமா? ஜான் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? நான் தான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எனக்குள்ள ஒரு பயம் சொல்ல விடாமையே தடுத்திருக்கு தெரியுமா? உன்னை எப்போ இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து என் மனசு பூரா நீ தான் இருந்த தெரியுமா? எங்க அம்மாவால தான், எங்க அம்மா அவசர அவசரமான பண்ணி வச்ச இந்த கல்யாணத்துல தான் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் தெரியுமா? ஆனா உன்கிட்ட சொல்லவும் முடியாம அவங்க கூட வாழவும் முடியாம பட்ட கஷ்டம் தான் நிறைய. சரி விடு, அத பத்தி இப்ப ஏன் பேசுற? அந்த குரங்கு இன்னும் விடாம துரத்துதே, பின்னாடி திரும்பி பாரு நிக்கானு. என்னடி சொல்ற? நிஜமாவா வந்திருக்கான்? ஆமா, அவனுக்கு வேற வேலை என்ன? நீ திரும்பி பாரு. திமிரு பிடிச்ச கழுத சர்ச்சில் இருந்து இவனை இழுத்துட்டு ஓடியாந்திருக்கா. இவன் மாறவே மாட்டாடா. சனியம் பிடிச்சவா. என்கிட்ட இல்லாது அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? அம்மாடி, இங்கேயே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கான். வா நம்ம வீட்டு பக்கம் போவோம். எதுக்கு வம்பு? சும்மா இரு. இப்ப பாரு அவனை எப்படி வெறுப்பேத்துறன்னு. ஏந்தி, நான் இன்னைக்கு உன் மடியில உட்கார போறேன். அத பார்த்து அவன் வயிற்றுல துண்டை காணும் துணிய காணும்னு ஓடணும். என்னை எத்தனை நாள் எப்படியெல்லாம் அணு அணுவா சித்திரவதை பண்றேன்னு பண்ணியிருப்பான் தெரியுமா? அவன் சிகரெட்டால வச்ச சூட்டு தாங்காம நான் எத்தனை நாளும் வழியில துடிச்சிருப்பேன். அதை பார்த்து அணு அணுவா ரசிக்கிறேன்னு எத்தனை நாள் சொல்லியிருப்பான் தெரியுமா? இப்ப நான் கொடுக்க போற தண்டனை அவனுக்கு காலம் பூரா மனசு பூரா வலிக்கணும். எதுக்கு ஜாக்லின்? வேண்டாம் ஜாக்லின், ஏன் வம்பு? நீ சும்மா இரு. இன்னைக்கு அவன் அனுபவிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும். இங்க பாருடி, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. உங்க அண்ணன் பார்த்தா என்னையே தொலைச்சிட போறான். ஆமா ஆமா, தொலைக்கிறான். இங்க பாரு, நீ ஏன் பயப்படுற? இப்ப பாரு அவனை திரும்பி என்ன பண்றான்னு. திமிரு பிடிச்ச கழுத வேணும்னே அவன் மடியில ஏறி உட்கார்ந்துருக்கா.
என்ன வெறுப்பேத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா. இனி இங்க நின்னா என் தலையே சுத்திரம் போல இருக்கு. முதல்ல போய் அம்மா கிட்ட சொல்லணும். திமிர் பிடிச்சவன், எவ்வளவு திமிர் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் கூட சுத்திட்டு அலைவா. அடியே வைத்தறிச்சல்ல பொறுமை போயிட்டான். போகட்டும், சனியை பிடிச்சவன் என்னை எம்பிட்டு பாடுபடுத்தியிருப்பான். இதெல்லாம் சேர்த்து அவன் அனுபவிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? இங்க பாருடி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நேரம் ஆயிட்டு. உன் அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். வா வீட்டுக்கு போவோம். சரியான பயந்தாங்கொழியை தான் கல்யாணம் கட்டிக்க போறேன் போல இருக்கு. ஏய், பயம் யாருக்கும் கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வந்து உட்காருவோம். அதான் வா போலாம். சரி சரி, அப்படியே கரையாத, வா போவோம்.